எல்லாம் கண்ண மூடுங்க. நான் ஒரு 5 சிம்பிள்ஸ் சொல்றேன். இல்ல கண்ணை மூடுங்கன்னு சொன்ன விட்டு என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருந்தா எனக்கு ஜோசியம் வராது. கண்ணை மூடிக்கணும். ஒரு 5 சிம்பிள்ஸ் சொல்றேன். சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம், ஜிக்ஸாக். இந்த சிம்பிள்ஸ்ல எது உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதோ, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த சிம்பிளை நீங்க உங்களுக்குன்னு எடுத்துக்கலாம். மற்ற சிம்பிளை விட்டுருங்க. எனக்கு சதுரம் பிடிக்கும் அப்படின்னா சதுரத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. முக்கோணம் பிடிக்கும்னா முக்கோணத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கலாம். வட்டம்னா வட்டம். ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணியாச்சா? ரைட். இப்போ மெல்ல கண்ணை தரங்க. தேங்க்யூ. இந்த சிம்பிள்ஸை வச்சு நீங்க யார் அப்படிங்கிறத நான் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். உங்களுக்கான சிம்பிள்ஸ் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச சிம்பிள்ஸ். ஸோ அதை வச்சு உங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், நீங்க எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்ப்போம். சரியா? ஸோ முதல்ல இருந்தது சதுரம். சதுரம் எடுத்தவங்க வந்து ரொம்ப அமைதியா இருப்பாங்க. லிமிட்டடான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதிகப்படியான நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. 1-2 வார்த்தை மட்டும்தான் பேசுவாங்க. ரொம்ப வளவலன்னு பேச மாட்டாங்க. இவங்கள்ட்ட ஒரு டாஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த டாஸ்க்கை வந்து ரொம்ப படிப்படியாக கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. ரொம்ப நேர்த்தியாக அந்த வேலையை, இவங்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்தோம்னா அந்த வேலையை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொண்டு வந்து முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. குளிக்கிறாங்களோ இல்லையோ முகத்தை நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணி சென்ட் அடித்து இருக்கிற ரூமெல்லாம் சுத்தமாக இருக்கும். படிக்கிற புஸ்தகங்கள்லாம் ரொம்ப அனாவசியமாக கீச்சாமல் பேர் மட்டும் எழுதி கடைசி பக்கம் வரைக்கும் நோட்ஸ் கூட எடுக்காமல் வச்சுருப்பாங்க. நல்லா படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. செவ்வகம் ஒரே வார்த்தையில் சொன்னால் குழப்பவாதிகள். கொஞ்சம் குழப்பம் இருக்கும், முடிவெடுக்கிறதுல கஷ்டம் இருக்கும். இவங்கள பற்றி ஒரு விஷயம் சொல்கிறதா இருந்துச்சுன்னா, இவங்கிட்ட ஒருத்தன் போய் ஐடியா கேட்டால் அவன் செத்தான், இல்லை இவங்களா போய் யாராட்டும் ஐடியா கேட்டாக்க அவங்களும் செத்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். நைட்டு ஒரு 11 மணி இருக்கும், ஃபோன் அடிப்பாங்க. இப்போ நாளைக்கு யூனிஃபார்ம் கிடையாதுல்ல, நான் வேணா பச்சை கலர் சேரீ கட்டிட்டு வரவா, இல்லை ப்ளூ கலர் சேரீ கட்டிட்டு வரவா, நீ தான் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நீ சொல்கிறது தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை கட்டிட்டு வாயேன், இல்லை பச்சை நிறத்துக்கு எடுக்குமாம்மா, நீயே சொல்லுமா, அது எப்படி ஒரு இதாக இருக்காதா, ப்ளூ ஓகேவாம்மா உனக்கு. இந்த பிள்ளைக்கு தூக்கம் வந்துடும். சைத்தானே நீ எதையாவது கட்டிட்டு வான்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன தெரியுமா சொல்லும், ப்ளூ தான் உனக்கு சூப்பராக இருக்கும், ப்ளூவை கட்டிட்டு வந்துடும் அப்படின்னா நம்ம விடிய காலில் பலன்னு ஒயிட்டு போட்டு வரும். ஏன்னா என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரியா? இவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் போராடுவாங்க. இடையில வந்து இது முடியாதோ தோத்துருவோமோ அப்படின்னு தோணுனாலும், இல்லை நான் இதை விட்டு டைவர்ட்டே ஆக மாட்டேன்னு சொல்லி எடுத்த முடிவில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தது வட்டம். நிறைய பேர் வட்டம் எடுத்திருப்பீங்க, ஏன்னா வாழ்க்கையே ஒரு வட்டம். சரியா? ஸோ இந்த ஏஜில் வந்து நிறைய பேருக்கு வட்டம் பிடிக்கும். ரைட்? வட்டம் எடுத்தவர்கள் வந்து கலகலப்பானவர்கள், நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள், ரொம்ப எமோஷனல் கேரக்டரா இருப்பாங்க. ரொம்ப எமோஷனல், பிரெயின் ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு சொல்லிச்சுன்னா, அப்பா சட்டையில் ஆட்டையை போட்டாவது கொண்டு வந்து ஒரு 100 ரூபாய் கொடுத்து நான் வச்சுக்க நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப எமோஷனாக இருக்கிறவங்க. இவங்களோட எமோஷன் இன்னொரு மாதிரி சொல்றதா அப்படின்னுச்சுன்னா, இவங்க கிளம்பி காலேஜுக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஒரு தெரு தள்ளி ஒரு கிளவி மண்டையை போட்டிருக்கோம். அந்த கிளவிக்கு இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஆனால் பார்த்த உடனே அந்த வீட்டில் 4 பேர் அழுத உடனே இவங்களுக்கும் கண்ணு கலங்கிடும். டக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்து கிழிச்சு, பிரின்சிபால், டியர் பிரின்சிபால் மேம், ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ ஆம் அனேபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு லீவ் லெட்டரை கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷனல் ஃபீல் இருக்கக்கூடியவங்களாக இருப்பார்கள். அடுத்தது முக்கோணம். முக்கோணத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, எப்படி உருட்டி விட்டாலும் ஒரு பக்கம் எப்படி இருக்கும், டாப்ல தான் இருக்கும். முக்கோணத்தை எப்படி உருட்டி விட்டாலும் அது நிற்கும் போது ஒரு பக்கம் எப்படி இருக்கும்,
டாப்ல தான் இருக்கும். உயர்வை பற்றி சிந்திப்பவர்களாக இருப்பார்கள். படிக்கிற படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. சரியா? பிஎட் முடிச்சுட்டு அப்படி ஒரு ஹோட்டல் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சைடு சைனீஸு, ஒரு சைடு இப்படி போட்டு, ஆனால் பிஸ்னஸ் ஓகோன்னு இருக்கும். சரியா? அந்த மாதிரி அரசியல்வாதிகளாக இருப்பதற்கு அனைத்து தகுதி இருக்கும். ஏன்னா அடிப்படையில் நிறைய பொய் சொல்லுவாங்க. சரியா? ஒரு 4 பேர் சேர்ந்து நின்னாங்க அப்படின்னா அந்த டீமை லீட் பண்றது இந்த முக்கோணம் எடுத்தவங்களா தான் இருப்பாங்க. தலைமைத்துவ பண்புகள் அதிகமாக இருக்கும். இதை டீச்சர்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, 4 பேர் ஒரு சேட்டை பண்ணாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு எங்க 4 பேரும் கண்ணை மூடுங்கன்னு சொல்லிட்டு யார் முக்கோணம் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் வந்து அந்த லீடர்னு அர்த்தம். அவங்கள கூப்பிட்டுட்டீங்கன்னா மற்றவங்கலாம் பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ கடைசியாக இருக்கிறது ஜிக்ஸாக். ஜிக்ஸாக் பொதுவாக யாரும் எடுக்க மாட்டாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒரு 600 பேர் 700 பேர் இருக்கிற ப்ரோக்ராம்லேயே ஒருத்தவங்க தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க ஜிக்ஸாக். யார் எடுத்திருக்கீங்களா? வெரி குட், தேங்க்யூ. ஸோ ஜிக்ஸாக் எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் செல்லமாக ஒரு பேர் உண்டு. அது எல்லாருமே நாங்கள் ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் கேட்டு அனலைஸ் பண்ணி பார்த்துருக்குறோம். ஒரு 10 டிஸ்ட்ரிக்டில் ப்ரோக்ராம் பண்ணதில் ஒரு 20,000 மாணவர்களை சந்திச்சதில் இந்த ஜிக்ஸாக் எடுத்தது ஒரு 50 பேர் அப்படின்னா, இந்த 50 பேருக்குமே அவங்க வீட்டில் செல்லமாக வச்சிருக்கிற ஒரே ஒரு பேர் வந்து உதவாக்கரை அப்படிங்கிற. சரியா? ஒரே வார்த்தையில் சொல்றதா இருந்துச்சுன்னா, பாவி பைய மகன் சொன்னா கையை தூக்க சொல்லி கவுத்தி விட்டான். இதுதான மைண்ட் வாய்ஸு. சரி, கவுத்தி விடல. ஸோ ஒரே வார்த்தையில் சொல்றதா இருந்துச்சுன்னா, தேடல்கள் அதிகமாக இருக்கிறவங்க. தேடல்கள் எந்த ஒரு விஷயத்திலும் எளிதில் திருப்தி அடைய மாட்டாங்க. இதுதான் அப்படின்னா அவுட் ஆஃப் சிலபஸ்ல போய் இது ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே தீருவாங்க. துணை கேள்விகள் நிறைய வரும், வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வந்துச்சா? வந்துச்சுல ஸ்ரீ? சரியா? ஸோ இந்த மாதிரி இவங்களோட என்ன சொல்றது, கூகுள் குலசாமியை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அந்த கூகுளில் கேட்டிருக்க கேள்வியில கூகுளை வெடிக்கிற அளவுக்கு இருக்கும். இது அடுத்து இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இது எங்கே போகும், இப்போ டீச்சிங் ப்ரொஃபஷன்னா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு ஏஐக்கும் டீச்சிங் ப்ரொஃபஷன் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரிலாம் நிறைய சர்ச் பண்ணுவாங்க. ஏன் இவங்களுக்கு உதவாக்கரன் பேர் வந்துச்சு அப்படின்னா, எளிதில் திருப்தி அடைய மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்போ இந்த அம்மாவை வச்சுக்கோங்களேன், இவங்களை கொண்டு ஒரு டக்குன்னு ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் ஆக்கி விட்டு, இல்லை ஒரு ஹெச்எம் ஆக்கி விடுறோம், இல்லை ஒரு பிரின்சிபல் ஆக்கி விட்டோம்னா 3 மாதம் உட்காந்துருப்பாங்க. என்ன ரொட்டீனா இப்படியே வர்றோம், இப்படியே பார்க்குறோம், 2 பிள்ளைகளை கூப்பிட்டு வைக்கிறோம், 2 டீச்சர்களை கூப்பிட்டு வைக்கிறோம், நம்மளோட ஒரு டீச்சர் அழகா சேலை கட்டியிருக்கா, அதை கூப்பிட்டு 2 ஏற்றிட்டு ஓ கிளாஸை பாரு அப்படிங்க. என்ன அது லைஃப் அப்படின்னு சொல்லி டக்குன்னு போர் அடிச்சிடும் அவங்களுக்கு. அடுத்த நிமிஷம் என்ன செய்வாங்க அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டு அடுத்த ஒரு வேலையை தேடி போவாங்க. ஸோ எதுலையுமே நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க, இருக்க முடியாது. ஏன்னா அவங்களோட தேடல்கள் வந்து அடுத்தடுத்து டைவர்ட் ஆகி கொண்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? முடிஞ்சிச்சு. இப்போ உங்களை பற்றி நான் ஜோசியம் சொல்லியிருக்கேன், ஓரளவுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க கை தூக்குங்க. தேங்க்யூ.